இன்றைய வசனம் யாக்கோபு 3:10 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை நீங்க கர்த்தரை துதிக்கலாம், அதே வாயிலிருந்து மற்றவர்களை ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்தார், உறவுகள், மற்ற நபர்கள் இப்படி இருக்கும்போது சில பேர் நீங்கள் மாத்திரமல்ல, ஒருவேளை பல பேர் இன்றைக்கும் கூட உலகத்துக்குள்ளே நிறைய பேர் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட ஒரு பக்கம் நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாலும் கூட கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, மற்றவர்களை சபித்தல், ஏதாவது வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் வரும்பொழுது வாயினாலே சபித்து விடுவார்கள். நீ இப்படி இருப்பாய், நீ இப்படி போவாய், இப்படியெல்லாம் நீ ஆகிவிடுவாய், உன்னுடைய குடும்பம் இப்படி ஆகிவிடும், இப்படியெல்லாம் சில பேர் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாதபடி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் இப்படி பேசக்கூடாது, ஆனால் இப்படி நாம் பேசுகிறோமே என்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாதபடிக்கு சில வாக்குவாதங்கள் ஒருவருக்கொருவர் அப்படி வரும் பொழுது கூட உடனே சபித்து பேசுவார்கள், குடும்பத்தை சபிப்பார்கள், பிள்ளைகளை சபிப்பார்கள், மற்ற எதிர் நபரோடு கூட பேசும்போது அப்படியே சபித்து பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேளை யாராவது அப்படி இருப்பீர்கள் ஆனாலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கிறதுக்கு அந்த வாயை நாம் பயன்படுத்துகிறோம், ஆனால் மற்றவர்களை சபிப்பதற்கு கர்த்தர் அந்த நாவை கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, மனுஷ பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா? மத்தேயு 12 கூட வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள் அப்படி நீங்கள் பேசாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் உங்களை மற்றவர்கள் அப்படி பேசியிருந்திருக்கலாம். நீங்கள் நல்லவர்களாக இருந்திருக்கலாம், நீங்கள் கர்த்தரை அதிகமாக அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை மற்றவர்கள் உங்களை சபித்திருக்கலாம், வாயிலிருந்து அவர்கள் உங்களை அநியாயமாய் பல வார்த்தைகளின் மூலமாய் உங்களை கடினமாய் பேசியிருக்கலாம். ஆனால் வீணாக அவர்கள் யார் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் கூட நியாயத்தீர்ப்பு நாளிலே நிச்சயமாக அவர்கள் யாரானாலும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். ஒருவேளை நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் யார் பேசினாலும், யார் உங்களை சபித்தாலும் கூட நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதனால அவர்கள் எத்தனை தான் வார்த்தைகளை கொண்டு உங்களை சபித்தாலும் அந்த சாபம் உங்களுக்கு வராதபடி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அந்த சாபத்தை மாற்றுவார். நீங்கள் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மற்றவர்கள் உங்களை சபித்தது உங்களுக்கு பலிக்காதபடிக்கு கர்த்தர் அந்த சபித்தலை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மாற்றி தருவார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் மற்ற காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கென்று, உங்கள் பிள்ளைகளுக்கென்று, உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை யாரும் சபித்தாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தரை நீங்கள் துதிக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வராக. ஆமென்.